1.5. Using the adjacent Venn diagram, find the following sets. இந்த Venn diagram பார்த்து இதோட வேல்யூ கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். இப்போ a மைனஸ் பி உடைய வேல்யூ எழுத போகிறோம். அப்போது a மைனஸ் பி அப்படின்னா a சர்க்கிள் நல்லா பாருங்கள், a சர்க்கிள் ஃபுல்லாக பார்க்கணும், b சர்க்கிள் ஃபுல்லாக பார்க்கணும், a b ரெண்டு சர்க்கிளையும் பார்க்கணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா a மைனஸ் பிங்கும் போது பியை வந்து மைனஸ் பண்ணுறோம். பியை மைனஸ் பண்ணுறதுனால பி சைக்கிளில் நீங்கள் காயின் வச்சு மறைச்சிட்டேன். பி சைக்கிளில் காயின் வச்சு மறைச்சாச்சா, பியை வந்து மைனஸ் பண்ணுறோம், அதனால் பியில் காயின் வச்சாச்சு. இப்போ ஏ சைக்கிளில் மீதி என்ன இருக்குன்னு பார்த்தா 3, 6, 4 அதை 3 நம்பர் இருக்குது. அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். அப்போது 3, 4, 6 3, 4, 6 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். ரெண்டாவது செகண்ட் சம் பி மைனஸு ஏ. பி மைனஸ் ஏ அப்படிங்கும்போது எதை மைனஸ் பண்ணுறோம், ஏவை மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஏல காயின் வச்சிடும். அப்போ பியில் மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 5, 7, 8 அப்படின்னு சொல்லி 3 நம்பர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பி மைனஸ் சி அப்படிங்கும்போது பி மைனஸ் ஏ அப்படிங்கும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 8. அப்போது 5, 7, 8 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது பி மைனஸ் சி. இப்போது பி மைனஸ் சி கண்டுபிடிக்கிறோம். பி மைனஸ் சியும் போது பியிலேருந்து சியை தான் மைனஸ் பண்ணுறோம். பியிலேருந்து சியை மைனஸ் பண்ணுறோம். அப்போது சியை மைனஸ் பண்ணும்போது எதை மைனஸ் பண்ணுறியோ அதுக்கு மேலே காயின் வச்சுக்கிறோம். அப்போ பியில் மீதி என்ன இருக்குது, -5, 5, 7 -1, 5, 7 -1, 5, 7. அடுத்தது தேர்ட் ஒன் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். தேர்ட் ஒன் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ முதல் ஏ டேஷ் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஏ டேஷ் அப்படிங்கிறத முதல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ டேஷ் ஈக்குவல், இப்போ ஏ டேஷ்னு என்ன, எக்ஸப்ட் ஏ அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ சைக்கிளில் இருக்கிறது தவிர, இப்போ ஏ சைக்கிளில் இருக்கிறது தவிரனா ஏ சைக்கிளை மறைச்சாச்சு. மீதி என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மீதி நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது, அதாவது மீதி எல்லா நம்பரும் எடுத்து எழுதுனா போதும். இப்போ பார்த்திங்கன்னா 1, 0, -3, 8, 0, -3, 8, 7, 5, 7, 5, இங்கே வெளியே ஒரு 2 இருக்குது, 2. இப்போ இதெல்லாம் எடுத்ததுன்னா அதை நமக்கு ஏ டேஷ். அடுத்தது பி டேஷ். அப்போது பி டேஷ் ஈக்குவல், பி டேஷ்னு என்ன, பியை தவிர எக்ஸப்ட் த பி. அப்போ பியை மறைச்சிக்கிறோம். பியை மறைச்சிட்டா மீதி எல்லா நம்பரும் எடுத்து எழுத போகிறோம். மீதி எல்லா நம்பரும் எழுதணும்னா 1, 2, 1, 2 வெளியில் இருக்கிறது இல்லையாச்சு, 4, 6, 3, 4, 6, 4, 6, 3, 0, -3. அப்போ 0, -3 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படிங்கும்போது ரெண்டு யூனியன் பண்ணுறோம். 1, 0, -3, 8, 7, 5, 2. அடுத்து யூனியன் 1, 2, 4, 6, 3, 0, -3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்போ இதை வந்து நம்ம யூனியன் பண்ணும்போது கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். கம்பைன் பண்ணி எழுதுனா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஈக்குவல் -3, 0, -3, 0. அப்போ 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 5, 6, 7, 8, 5, 6, 7, 8. அப்போ இதுதான் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் வேல்யூ. அடுத்தது கொஸ்டினில் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இப்போ ஏ டேஷ் தெரியும், பி டேஷும் தெரியும், அதுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போது ஏ டேஷ் எடுத்து இங்கே எழுதுவோம். ஏ டேஷுங்கிறது 1, 0, -3, 8, 7, 5, 2. அது இன்டர்செக்ஷன். பி டேஷுங்கிறது 1, 2, 4, 6, 3, 0, -3. அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது என்ன இருக்குது, இப்போ 1 இருக்குது, 1 வரும். இதில் பாருங்கள் 1, 1 இருக்குது, -3 இருக்குங்க, -3 இங்கேயும் ஒரு -3 இருக்குது. அப்புறம் மீது என்ன இருக்குங்க, 2 இருக்குது. அப்போ 2, 2 அப்படின்னு சொல்லி வருது. அடுத்தது 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, 0, 0. அப்போது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஈக்குவல் டு வேல்யூ பார்த்திங்கன்னா -3, 0, 1, 2, -3, 0, 1, 2 அப்படிங்கிறது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் வேல்யூ கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பி யூனியன் சி ஹோல் டேஷ்,
அப்போ பி யூனியன் சி ஹோல்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் உள்ளே இருக்க தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பி யூனியன் சி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது டயக்ராமில் பாருங்கள், பி யூனியன் சி. அப்போ பி சர்க்கிள் சி சர்க்கிள், இந்த பி சர்க்கிள் ஃபுல்லாக பாருங்கள், சி சர்க்கிள் ஃபுல்லாக பாருங்கள். அதில் என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். பி சர்க்கிள் ஃபுல்லாக எழுதணும், சி சர்க்கிள் ஃபுல்லாக எழுதணும். அதை பார்த்து அப்படி இந்த இடத்துல எழுத போகிறோம். பி யூனியன் சி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா -2 -1, அடுத்தது 0, நெக்ஸ்ட்டு 0 3 5 7 8, 0 3 5 7 8 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. 3 5 7 8. இப்போது பி யூனியன் சி ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போது பி யூனியன் சி ஹோல்டர்ஸ் கேட்டிருக்காங்க. பி யூனியன் சி ஹோல்டர்ஸ் அப்படிங்கும்போது அந்த 2 சர்க்கிளை தவிர மீதெல்லாம் எழுதணும். அந்த 2 சர்க்கிளையும் விட்டுறணும். பி யூனியன் சி சர்க்கிள் ரெண்டையுமே விட்டுறணும். விட்டுட்டு மீது எழுதுவோம். இப்போது பி யூனியன் சி ஹோல்டர்ஸ்னால் யூனிவர்சல் மைனஸு பி யூனியன் சி அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போது இதில் பாருங்கள், டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த பி சர்க்கிள் ஃபுல்லாக இருக்கா. இப்போ பாருங்கள், பி சர்க்கிளை நம்ம மறைச்சாச்சு. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா பி சர்க்கிளையும் சி சர்க்கிளையும் வச்சு காயின் வச்சு மறைச்சிருக்கேன். அதை உனக்கு பி யூனியன் சி மறைச்சாச்சு. இப்போ மீதி என்ன இருக்குது மீதி என்ன இருக்கோ அது எல்லாமே பி யூனியன் சி ஹோல்டர்ஸ். மீதி என்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. அப்போது 1 2 4 6 அதான் நமக்கு இந்த இடத்துல ஆன்சர். அப்போ இங்கே எழுதும்போது 1 2 4 6 அப்படின்னு எழுதுவோம். அப்போ 1 2 4 6 அப்படின்னு சொல்லி நம்ம ரிசல்ட்டு எழுதியாச்சு இந்த இடத்துல. அடுத்தது 6th ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஏ மைனஸு பி யூனியன் சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ மைனஸ் பி யூனியன் சி. அதே இதிலே பாருங்கள், ஏ மைனஸ் பி யூனியன் சி அப்படிங்கிறது டயக்ராமில் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த காயின் வச்சுக்கோம் இல்லையா, இது வந்து பி யூனியன் சி 2 சர்க்கிள் பி யூனியன் சி. எதுனா பி யூனியன் சியை மறைச்சாச்சு. அப்போ எது மைனஸ் பண்ணுறோமோ அதை மறைச்சாச்சு. பி யூனியன் சியை மறைச்சாச்சு. மீதி 7 என்ன இருக்குது? 7 இருக்கக்கூடிய நம்பர் 4 6 மட்டும்தான் இருக்குது. மீதி 7 இருக்கக்கூடிய நம்பர் 4 6 மட்டும்தான். அப்போது ஆன்சர் இஸ் த 4 6. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வருதுன்னா 4 6 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். 4, 6. நெக்ஸ்ட்டு சம்மு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ மைனஸு பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா என்ன அப்படின்னு பார்ப்போம். இங்கே டயக்ராம் பார்க்கணும். டயக்ராமில் பாருங்கள், இது பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ இதை தான் நம்ம மறைக்க போகிறோம். பி இன்டர்செக்ஷன் சியை நம்ம மறைக்க போகிறோம். பி இன்டர்செக்ஷன் சியை மறைச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கோ அதான் ஆன்சர். மீதி 7 என்ன இருக்கோ அதான் ஆன்சர். அப்போது எதை மைனஸ் பண்ணுறோம்? 7லேருந்து பி இன்டர்செக்ஷன் சியை மைனஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மூடி வச்சு மறைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் சியை மறைச்சிட்டேன். மீதி 7 என்ன இருக்குது? 7 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கிறது -1 3 4 6. அப்போ -1 3 4 6. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1 3 4 6, -1 3 4 6 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பாருங்கள், கேங்கிற செட்டு தந்திருக்காங்க, எல்லுங்கிற செட்டு தந்திருக்காங்க, எம்முங்கிற செட்டு தந்திருக்காங்க. தென் ஃபைண்ட் த ஃபாலோயிங். கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். எல் இன்டர்செக்ஷன் எம். அப்போ எல் செட்டு இந்த பி சி டி ஜி. அப்போ இன்டர்செக்ஷன் எம்முடைய வேல்யூ ஏ பி சி டி ஹெச். அப்போ இன்டர்செக்ஷன்னா காமன். அப்போ பி ரெண்டுமே வருது, ரெண்டுலேயும் வருது. சி ரெண்டுலேயும் வருது. டி வருது. அப்போ பிசிடி. அப்போ எல் இன்டர்செக்ஷன் எம் ஈக்குவல் பிசிடி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். அடுத்தது கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். அப்போ கே என்ன அப்படின்னு பார்த்தா ஏபிடிஇஎஃப், அதுதான் கே. யூனியன் பிசிடி அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ யூனியன் பண்ணும்போது என்ன வரும்? இதை ஜாயின் பண்ணி எழுதுவோம். அப்போது ஏபிசிடிஇஎஃப். அப்போது ஏபிசிடிஎஃப். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பார்த்திங்கன்னா கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். முதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிப்போம். எல் யூனியன் எம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். எல்லுங்கிறது பிசிடிஜி
அப்படின்னு வரும். அப்போ யூனியன் எம்முங்கிறது ஏபிசி, அப்போ டிஹெச் அப்படின்னு கிடைக்கும். இதை யூனியன் பண்ணும்போது எல் யூனியன் எம் ஈக்குவல் டு ஏபிசிடி, அப்போது ஜிஹெச். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். அப்போது கே செட்டு பார்த்திங்கன்னா ஏபிடிஇஎஃப். அடுத்தது இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம்முங்கிறது ஏபிசிடிஜிஹெச். இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன். அப்போது ஏ ரெண்டுலேயும் வருது, பி ரெண்டுலேயும் வருது, டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. அப்போது அவ்வளோதான். அதில் ஏபிடி அப்படிங்கிறது எடுத்து இந்த இடத்துல எழுத போகிறோம். அப்போது கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் ஈக்குவல் டு ஏபிடி. இந்த காமன் வேல்யூ எடுத்து நம்ம எழுதிக்கோம். அடுத்தது தேர்ட் டிவிஷன். இதுலேயே தேர்ட் டிவிஷன் பார்த்திங்கன்னா கே யூனியன் எல், கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் அப்படின்னு இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கே யூனியன் எல், கே யூனியன் எல்லுங்கிறத கண்டுபிடிப்போம். கே யூனியன் எல்லுங்கும் போது கே செட் எழுதுகிறோம், ஏபிடிஇஎஃப் யூனியன் எல் செட்டு பிசிடிஜி. யூனியனும் போது கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். கம்பைன் பண்ணி எழுதுனா ஏபிசிடிஇஎஃப்ஜி அப்படின்னு கிடைக்கும். அதான் கே யூனியன் எல். அடுத்தது கே யூனியன் எம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். அப்போ கேங்கிறது ஏபிடிஇஎஃப் யூனியன் எம். எம்முடைய வேல்யூ ஏபிசி டிஹெச். அப்போ யூனியன்னா கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ கே யூனியன் எம் ஏபிசி டிஇஎஃப்ஹெச் எஃப்ஹெச் அப்படின்னு வரும். இப்போது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். கே யூனியன் எல்லுக்கு பார்த்திங்கன்னா ஏபிசி டிஇஎஃப்ஜி அப்படின்னு வரும். இன்டர்செக்ஷன் இதில் பார்த்திங்கன்னா ஏபிசி டிஇஎஃப்ஹெச் அப்படின்னு இருக்கும். இப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷனாக காமன். அப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, எஃப். அப்போது ஆன்சர் ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட் இதிலே ஃபோர்த் டிவிஷன் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். அப்போ கே இன்டர்செக்ஷன் எல் தனியாக கண்டுபிடிக்கிறோம், கே இன்டர்செக்ஷன் எம் தனியாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ ரெண்டையும் யூனியன் பண்ணி எழுத போகிறோம். இப்போ கே அப்படிங்கிறது ஏபிடிஎஃப், ஏபிடிஇஎஃப். அடுத்தது இன்டர்செக்ஷன் எல், எல்லுங்கிறது பிசிடிஜி, பிசிடிஜி. அப்போ இன்டர்செக்ஷன் என்ன? காமன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. அடுத்தது டி இருக்குது, டி இருக்குது. அப்போ பிடி ரெண்டு தான் காமனாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பிடி அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது கே இன்டர்செக்ஷன் எம். கேங்கிறது ஏபிடிஇஎஃப், இது கேன்னு எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன் இந்த எம், எம்முங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏபிசிடிஹெச், ஏபிசிடிஹெச் அப்படின்னு எழுதலாம். அப்போ இதில் ரெண்டுக்கு காமன் என்னென்னு பார்ப்போம். ஏ காமன், பி காமன். அடுத்தது டி வந்து காமன். அப்போது ஏபிடி, அப்போ ஏபிடிங்கிறது காமன். அப்போது இது ரெண்டையும் யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். இப்போ யூனியன் பண்ணும்போது பிடி யூனியன் ஏபிடி. இப்போ யூனியன் பண்ணால் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுவோம். கம்பைன் பண்ணி எழுதும்போது ஏபிடி அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. சரி, இதே கொஸ்டின்லேயே சேம் கொஸ்டின்லேயே வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் அப்படின்னு சொல்கிறதுனால ரெண்டு லா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு லா என்னன்னு பார்த்தா கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். இப்போது ஈக்குவல் டு கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். இது ஃபஸ்ட்டு லா. அது செகண்ட் லா கே இன்டர்செக்ஷன்
எல் யூனியன் எம் அப்படின்னு வரும். சரி, முதல் இந்த ஃபஸ்ட் லா பார்த்துடலாம். அந்த ஃபஸ்ட்டு லாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் என்னக்கோ அதை முதல் கண்டுபிடிக்கிறோம். எல் இன்டர்செக்ஷன் எம் அதை முதல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எல் இன்டர்செக்ஷன் எம்முங்கும் போது எல்லுடைய வேல்யூ பிசிடிஜி இன்டர்செக்ஷன் எம் வந்து ஏபிசிடிஹெச் ஏபிசிடிஹெச் அப்படின்னு வரும். ஏபிசிடிஹெச். அப்போ எல் இன்டர்செக்ஷன் எம் இதில் பார்த்தீங்கன்னா பி வந்து காமன், சி காமன், டிங்கிறது காமன். அப்போ இந்த இடத்துல பிசிடி அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல பிசிடி அப்படின்னு நம்மளுக்கு எல் இன்டர்செக்ஷன் எம் கிடைக்குது. அப்போ டோட்டலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிக்கும் போது கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். அப்போ கே என்ன அப்படின்னு பார்த்தா ஏபிடிஇஎஃப் டிஇஎஃப் அடுத்தது யூனியன் பிசிடி அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ யூனியன் என்ன கம்பைன் பண்ணி வந்துடும், ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு ஏபிசிடிஇஎஃப். அப்போ ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் இதுலேயே. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா கே யூனியன் எல் தனியாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ கே யூனியன் எம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ கே யூனியன் எல் அப்படிங்கும்போது கேவோட வேல்யூ ஏபிடிஇஎஃப் யூனியன். அப்போ எல்லுடைய வேல்யூ பார்த்தா பிசிடிஜி. இப்போ ரெண்டையும் யூனியன் என்னது கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். அப்போ ஏபிசிடிஇஎஃப்ஜி அப்படின்னு வரும். கே யூனியன் எல். அடுத்தது கே யூனியன் எம்முங்கிறது கண்டுபிடிக்கிறோம். அப்போ கே யூனியன் எம். அப்போது கே யூனியன் எம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இப்போ கே செட் எழுதுகிறோம் ஏபிடிஇஎஃப். அடுத்தது யூனியன் எம்முங்கிறது பார்த்திங்கன்னா ஏபிசிடிஹெச் அப்படின்னு வரும். இதை கம்பைன் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு ஏபிசிடிஇஎஃப்ஹெச் அப்படின்னு கிடைக்கிது. இப்போது ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். அப்போ கே யூனியன் எல்லுங்கிறது ஏபிசிடிஇஎஃப்ஜி அப்படின்னு வரும். இன்டர்செக்ஷன் ஏபிசிடிஇஎஃப்ஹெச் அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது ரெண்டையும் நமக்கு காமன் வேல்யூ பார்க்கும்போது ஏபிசிடிஇஎஃப் இதுதான் நமக்கு காமன். அப்போ ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு கிடைக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டும் ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டும் நம்ம ஈக்குவல். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு லா ப்ரூவ் பண்ணிக்கோம். அடுத்து செகண்ட் லா பார்க்க போகிறோம். சரி, டிஸ்ட்ரிபியூட்டிவில் செகண்ட் லா கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் ஈக்குவல் டு கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம் அப்படின்னு நமக்கு வருது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு எல் யூனியன் எம்முங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இப்போ எல்லுங்கிறது என்ன பார்த்தா பிசிடிஜி அடுத்தது யூனியன் எம்முங்கிறது ஏபிசிடிஹெச். இப்போ யூனியன் என்ன அப்படின்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ ஜிஹெச் அப்படின்னு எழுதியாச்சு. இதான் எல் யூனியன் எம். அடுத்தது கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் அப்படின்னு பார்க்குறோம். கேங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஏபிடிஇஎஃப் இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் வேல்யூ ஏபிசிடிஜிஹெச். இப்போது ரெண்டுக்கு காமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஏபிபி அடுத்தது ஏபிடி மட்டும்தான் வரும். அப்போது ஏபிடி அப்படிங்கிறது காமன் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கே இன்டர்செக்ஷன் எல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். அப்போது கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்கிறது ஏபிடிஇஎஃப் இன்டர்செக்ஷன் எல்லுங்கிறது பிசிடிஜி
இப்போ ரெண்டுக்கும் காமன் என்னக்குன்னா பி அடுத்தது டி அப்போ பிடி ரெண்டு தான் நமக்கு காமன். அப்போ இந்த காமன் வேல்யூ எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதுகிறோம். இந்த இடத்துல பி இருக்குது, டி இருக்குது, பிடி ரைட். அப்போ இந்த இடத்துல பிடி மட்டும்தான் நமக்கு காமன். அடுத்தது கே இன்டர்செக்ஷன் எம், கே இன்டர்செக்ஷன் எம்மும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏபிடிஇஎஃப் இன்டர்செக்ஷன் எம்முங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏபிசிடிஹெச் அப்படின்னு வரும். இதான் நமக்கு எம். இப்போ ரெண்டையும் காமன் என்னன்னு பார்த்தா ஏ பி டி. அப்போ ஏபிடிங்கிறது காமன். அப்போ இந்த இடத்துல ஏபிடி அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ ரெண்டையும் யூனியன் பண்ண போகிறோம். அப்போ யூனியன் பண்ணும்போது கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். அப்போ இந்த இடத்துல பிடி யூனியன் ஏபிடி அப்படின்னு எழுதுகிறோம். யூனியன் பண்ணும்போது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுவோம். கம்பைன் பண்ணால் ஏபிடி அப்படின்னு கிடைக்கும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஏபிடின்னு வருது, ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஏபிடின்னு வருது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு சொல்லலாம். If A equal PQRS, B equal MNQST, C equal MNPQRS, then verify the associative property of union of sets. இப்போ associative property of union of sets என்னங்கிறது பார்ப்போம். associative property of union of sets. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் A யூனியன் B யூனியன் C. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்னக்கா அதான் கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்னது B யூனியன் C. அப்போது B யூனியன் C கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு B செட் இருக்குது. அப்போ B செட்டு எழுதுகிறோம். அப்போ MNQST அடுத்தது யூனியன் C செட்டு MNPQS எழுதியாச்சு. இப்போ யூனியன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை அப்படியே வச்சுக்கோ, இந்த MNQST. இப்போ செகண்ட் ப்ராக்கெட்டை பார்க்கும்போது எம் இங்கே இருக்கா, யூனியன் என்னது ஜாயின் பண்ணி எழுதணும். அசோசியேட் அல்லது கம்பைன் த எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். ரெண்டு செட்டு எலிமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். இப்போ எம் இங்கே ஏற்கனவே வந்துடுச்சு, அதனால் தேவையில்லை. என் இங்கே ஏற்கனவே இருக்குது, தேவையில்லை. பி வந்து இங்கே இல்லை, அதனால் பிங்கிறத எழுதிக்கலாம். Q இங்கே ஏற்கனவே வந்துச்சு, எஸ் இங்கே வந்துச்சு, அதனால் பி மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி யூனியன் சி. இப்போ ஏ செட்டு எழுதுகிறோம். ஏ செட்டுங்கிறது PQRS. அடுத்தது யூனியன் பி யூனியன் சிங்கிறது MNQSTP. இப்போது கம்பைன் பண்ணி எழுதும்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு அப்படியே எழுதிக்கோ, PQRS. செகண்ட் ப்ராக்கெட்டில் பார்க்கும்போது எம் இது கூட ஜாயின் பண்ணுற, என் ஜாயின் பண்ணியாச்சு. Q ஜாயின் பண்ணும்போது ஏற்கனவே Q இருக்குது, அதனால் தேவையில்லை. எஸ் இங்கே ஏற்கனவே இருக்குது, வேண்டாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள் டி இதில் இல்லை, டி எழுதிக்கலாம். அடுத்தது பிங்கிறது இதில் இருக்குது, அப்போது தேவையில்லை. அப்போ PQRS MNT அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் சைடு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் எது கண்டுபிடிக்கணும் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் என்னக்கா அதை கண்டுபிடிக்கிறோம். ப்ராக்கெட் எனக்கு ஏ யூனியன் பி இருக்குது. அப்போ ஏ யூனியன் பி தான் முதல் கண்டுபிடிக்கிறோம். அப்போது ஏ யூனியன் பி. அப்போ ஏ செட்டு பார்த்திங்கன்னா PQRS யூனியன் பி செட்டு MNQST. இப்போ ஃபஸ்ட்டு செட் அப்படி எழுதிக்கலாம், PQRS. அப்போ எம் இது கூட ஜாயின் பண்ணுறேன், எம் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ என்ன இது கூட ஜாயின் பண்ணுறோம். க்யூங்கிறது ஏற்கனவே இருக்குது, தேவையில்லை. எஸ் இங்கே ஏற்கனவே இருக்குது, வேண்டாம். டீங்கிறது இதில் இல்லை, அதனால் டீங்கிறத எழுதிக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா PQRS MNT அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னு வரும். அப்போ ஏ யூனியன் பி வேல்யூ PQRS MNT. அடுத்தது யூனியன் சி செட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா MNP
QS QS இதான் நமக்கு C. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செட்டை அப்படியே வச்சுக்கலாம். PQRS MNT அப்படி வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் செட்டை தான் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ எம்முங்கிறது இதில் இருக்க வேண்டியதில்லை, என் இதில் வந்துருச்சு வேண்டாம், P ஏற்கனவே இருக்க வேண்டாம், Q ஏற்கனவே இருக்க வேண்டாம், S ஏற்கனவே இருக்குது. அப்போது ஜாயின் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே இதில் இருக்குது, அதனால் ஒன்ஸ் வந்தால் போதும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா PQRS MNTன்னு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா PQRS MNT அப்படின்னு வருது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்றது நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. Fourth sum, verify the associative property of intersection of sets for A equal -11, √2, √5, 7, B equal √3, √5, 6, 13, C equal √2, √3, √5, 9. இப்போ இதில் பாருங்கள், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா காமன்னா ரெண்டு செட்டுலேயும் சேம் வேல்யூஸ் சேம் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்து எழுதுவோம். இப்போது இதில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கிறோம், B இன்டர்செக்ஷன் C. அப்போ B செட்டு முதல் எழுதுகிற √5, √3, √5, 6, 13. அடுத்து இன்டர்செக்ஷன் C செட்டு √2, √3, √5, 9 அப்படின்னு வரும். இப்போ ரெண்டுக்கு காமன் என்னென்னு பாருங்கள், ரெண்டுலேயும் வரக்கிறது சேம் எலிமெண்ட் பார்த்தா √3, √3, அடுத்து √5, √5 இதுதான் நமக்கு சேம் எலிமெண்ட்ஸ். அதில் மட்டும் எடுத்து பிக் பண்ணி எழுதுகிறோம், √3, √5 அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இப்போ A செட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா -11, √2, √5, 7. அடுத்தது இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C வேல்யூ இங்கே இருக்குது, √3, √5, √3, √5 அப்படின்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் காமன் ரெண்டுலேயும் வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ரெண்டுலேயும் வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் √5 வருது, இங்கேயும் √5 வருது. அப்போது √5 இஸ் த காமன். அப்போது ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா √5 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து இல்லையாச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B, அதான் ப்ராக்கெட்டில் இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட்டில் இருக்கிறது A இன்டர்செக்ஷன் B, அது மட்டும் எடுத்துக்கிறோம், முதல் அதுதான் கண்டுபிடிக்கிறோம். அப்போது A இன்டர்செக்ஷன் B. அப்போது A செட்டு முதல் எழுதுவேன், A செட்டு -11, √2, √5, 7. அடுத்தது இன்டர்செக்ஷன் B செட்டு √3, √5, 6, 13 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். இப்போது காமன் இன்டர்செக்ஷன் என்னது, காமன்னா ரெண்டுலேயும் வரக்கூடிய எலிமெண்ட்ஸ். அப்போ இதில் ரெண்டுலேயும் வரக்கூடிய எலிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா √5 இருக்குது, இங்கேயும் ஒரு √5 இருக்குது, வேறு எதுவும் காமனாக இங்கே எதுவும் இல்லை. அப்போ ஈக்குவல் டு இந்த √5 அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு டோட்டலாக கண்டுபிடிக்க போகிறோம் A இன்டர்செக்ஷன் B, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. அப்போது A இன்டர்செக்ஷன் B உடைய வேல்யூ √5, அப்போது இன்டர்செக்ஷன் C உடைய வேல்யூ √2, √3, √5, 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு செட்டிலையும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது √5 மட்டும்தான். அப்போது அந்த √5 அப்படிங்கிறத தனியாக எடுத்து இங்கே எழுதுகிறோம். அப்போது √5 இஸ் த காமன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா √5, ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா √5. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு த ரைட் ஹேண்டு சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. The fifth sum, A equal BCEGH, B equal ACDGF, C equal ADEGH. Then show that A minus B intersection C அல்லது A difference B intersection C equal A difference B union A different C. இது டிஃப்ரென்ஸும் சொல்லலாம் அல்லது மைனஸும் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது B இன்டர்செக்ஷன் C. இப்போ Bங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ACDGF. அடுத்தது இன்டர்செக்ஷன் C ADEGH, இதை எழுதியாச்சு.
இப்போது ரெண்டுக்கும் காமன் என்ன அப்படின்னு பார்க்கணும். ரெண்டுலேயே வரக்கூடியது ஏ இருக்குது, டி இருக்குது, ஏடி, ஜி இருக்குது, ஜி. அப்போ ஏடிஜி அப்படிங்கிறது இதில் காமன், ஏடிஜி. அப்போ இதில் வந்து ஏடிஜி அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறோம். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ செட்டு பி சி இ ஜி ஹெச் மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது ஏடிஜி. இப்போ மைனஸ் பண்ணும்போது சேம் வேல்யூ கேன்சல் ஆகும். அப்போது சேம் வேல்யூ ஏதாவது இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜி இருக்குது, ஜி தான் இதில் இருக்குது, ஜி மட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஇஹெச்னு இருக்குது. அப்போது பிசிஇஹெச் அப்படின்னு சொல்லி நமக்கு மீதி இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் வரும். அப்போது ரைட் ஹேண்ட் சைட், இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏ செட்டு எழுதுகிற பிசிஇஜிஹெச் மைனஸ் பி செட்டு ஏசிடிஜிஎஃப். இப்போ மைனஸ் பண்ணும்போது சேம் வேல்யூ கேன்சல் ஆகும். சி கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே ஜி இருக்குது, ஜி வந்து கேன்சல். மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா மீதி இதில் என்ன இருக்குது பிஇஹெச். அப்போது பிஇஹெச் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது, அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ப்ராக்கெட் ஏ மைனஸ் சி. இப்போ ஏ செட்டு பிசிஇஜிஹெச் மைனஸ் சி செட்டு ஏடிஇஜிஹெச். இப்போது சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ என்ன இருக்குது, இ இருக்குது, ஜி இருக்குது. இங்கே பாருங்கள் இ இருக்கா, இப்போ இ மைனஸ் இ கேன்சல், ஜிங்கிறது கேன்சல், ஹெச் இருக்குது, ஹெச் கேன்சல். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தா பிசி. அப்போ இந்த இடத்துல பிசி அப்படின்னு எழுதியாச்சு. அப்போது மீதி இருக்கிறது பிசி எழுதியாச்சு. அடுத்தது ரைட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டலாக ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏ மைனஸ் பி அப்படிங்கிறத ஏற்கனவே வச்சுக்கோம், அதுதான் வந்து பிஇஹெச் யூனியன் ஏ மைனஸ் சிங்கிறது பிசி. இப்போ ரெண்டையும் யூனியன் என்னது, ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும், ஜாயின் பண்ணி எழுதணும், ரெண்டையும் சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ சேர்த்துனா என்ன வரும், பிஇஹெச் அப்படியே வச்சுக்கலாம். இதில் பி ஏற்கனவே சேர்த்தாச்சு இருக்குது, சி மட்டும்தான் இல்லை, அப்போ சி மட்டும் இங்கே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டு இங்கே இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் இங்கே இருக்குது, ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவல். அப்போது த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம இதை சொல்லிடலாம். இப்போ இதில் பாருங்கள் ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ஹெச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 6n n மெம்பர் ஆஃப் த டபிள்யூ அண்டு n லெஸ் தென் 6. ஃபஸ்ட்டு ஏ செட்டை கண்டுபிடிப்போம். அப்போது டு ஃபைண்டு ஏங்கிறத கண்டுபிடிப்போம். கண்டுபிடிப்போம் n வந்து மெம்பர் ஆஃப் டபிள்யூன்னு தான். அப்போ என்னோட வேல்யூ எப்படி இருக்குது, 6ஓட சின்னது. அப்போ டபிள்யூன்னு என்ன, ஹோல் நம்பர். அப்போது 0ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். என்னோட வேல்யூ 0ல் ஸ்டார்ட் ஆகுது. 0ல் தொடங்கி எது வரைக்கும் வரணும், 6ஓட சின்னது, அப்போ 5 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போது n ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போது கண்டிஷன் தந்துருக்கான் எக்ஸ் ஈக்குவல் டு 6n. அப்போது இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 6n அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ n பிளேஸில் இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணோம்னா இந்த எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 0, அப்போது n ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 0ன்னு போட்டால் 0. அப்போ n ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 1 போடும்போது 6. அடுத்தது இந்த n ஈக்குவல் டு 2. அப்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 2ன்னு போடுவோம். அப்போ இந்த இடத்துல 12. அடுத்தது n ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 3 போட்டோம்னா 18. நெக்ஸ்ட்டு இந்த n ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 4 அப்படின்னு போடும்போது 24. அடுத்தது n ஈக்குவல் டு 5. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 5 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போது நமக்கு 30 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அப்போது ஏ செட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ செட்டு ஈக்குவல் டு 0 6 12 18 24 30 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது நம்ம பி செட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ பி செட் என்ன அப்படின்னு பார்ப்போம். பி செட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2n
n மெம்பர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னால் 1ல் ஸ்டார்ட் ஆகும். சரி, அண்டு கண்டிஷன் பாருங்கள், 2 லெஸ் தேன் n லெஸ் தேன் 9 அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9. சாரி, இங்கே கொஸ்டினில் தப்பு பண்ணிக்கேன். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9னா 9 வரைக்கும் வரணும். அப்போது 2 பெரிய நம்பர், என்னோட வேல்யூ 2 பெருசு, அப்போ 9 வரைக்கும் வரணும். 2 பெருசுன்னு என்னது 3. அப்போ 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லி வேல்யூ பிக்கு வந்து எண்ணுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது டு ஃபைண்ட் என், டு ஃபைண்டு பி, சாரி பி செட், டு ஃபைண்டு த பி செட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்போது இந்த இடத்துல கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 லெஸ் தென் என் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போது 2 பெருசு 3, அப்போது 3 4 5 6 7 8 9 அப்படின்னு வரும். அப்போ இதை எடுத்து அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணுறோம். கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2n. அப்போ என்னோட வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ 3. அப்போது n ஈக்குவல் டு 3. இதில் அப்ளை பண்ண எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ அப்ளை பண்ணுறோம், n ஈக்குவல் டு 4. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 8. அடுத்தது n ஈக்குவல் டு 5. எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 5. 2 இன்ட்டு 5 போடும்போது 10. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 6. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 6 போட்டால் நமக்கு 12. அடுத்தது n ஈக்குவல் டு 7. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 7. அப்போது 14. நெக்ஸ்ட்டு இந்த n ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 8. அப்போது நம்மளுக்கு 16 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த n ஈக்குவல் டு 9. 9 போடும்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 9. 2 இன்ட்டு 9 போட்டால் நமக்கு 18. அப்போ இந்த வேல்யூவில் எடுத்து நம்ம செட் ப்ராக்கெட்டில் போகிறோம், அதான் நமக்கு பி. அப்போ பி ஈக்குவல் டு 6 8 10 12 14 16 18 அப்படின்னு சொல்லி வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டு ஃபைண்டு சி. சி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 3n, n மெம்பர் ஆஃப் n. இப்போ 4 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு n லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறதுனால 4லேருந்து எடுத்துக்கணும். அப்போ 4லேருந்து எடுத்துகிட்டு லெஸ் தென் 10ங்கும் போது 9 வரைக்கும் வரும். அப்போ என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 5 6 7 8 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கண்டிஷன் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 3n, எக்ஸ் ஈக்குவல் டு 3n. அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்து போடுறோம் 4. அப்போது n ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டோம்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 4. அப்போது 12 வரும். அப்போது n ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 5. அப்போது 15 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த n ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 6 அப்படின்னு போட்டால் 18. அப்போது n ஈக்குவல் டு 7. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 21. அப்போ n ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 8 போடும்போது 24. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 9. 3 9s ஆர் த 27 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதெல்லாம் எடுத்து செட் ப்ராக்கெட்டில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதான் நமக்கு சி செட். அப்போது சி செட்டுங்கிறது 12 15 18 21 24 27 அப்படின்னு சொல்லி சி செட்டு நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் என்ன தெரிஞ்சிருக்கான், ஏ யூனியன் ஏ டிஃப்ரென்ஸு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஏ டிஃப்ரெண்ட்டு சி. இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அப்போது பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ பி செட் எழுதுகிறோம். 6 8 10 12 14 16 18 இன்டர்செக்ஷன் அடுத்தது சி இன்டர்செக்ஷன் சி செட்டு 12 15 18 21 24 27 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னா காமன், ரெண்டுலேயும் வரணும்.
ரெண்டுலேயும் வர பார்த்தா 12 12. அடுத்தது 18 18. இந்த ரெண்டு நம்பர் தான் காமனாக இருக்குது. அப்போது பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் 12, 18 18 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ செட்டு பார்த்திங்கன்னா ஏ செட்டுங்கிறது 0 6 0 6 12 18 24 18 the 24 அடுத்தது 30 the minus b intersection c 12 and 18. அப்போது 12 minus 12 போது 12 கேன்சல், 18 minus 18 போது 18 கேன்சல். மீதி இருக்கிறது என்னவோ அதை எடுத்து எழுதுகிறோம். இப்போ 0 6 அடுத்தது 24 30. அப்போது 24 30. இதான் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கிறோம். அப்போது ஏ மைனஸ் பி. இப்போ ஏ செட்டு எழுதுகிற 0 6 12 18 24 30 மைனஸ் பி செட்டு வந்து 6 அடுத்தது 8 10 அடுத்தது 12 14 16 18. இதை வந்து பி செட். இப்போ சேம் வேல்யூ இருந்தால் கேன்சல் ஆகும். அப்போ 6 மைனஸ் 6 கேன்சல், 12 மைனஸ் 12 கேன்சல், 18 மைனஸ் 18 கேன்சல். மீதி இருக்கிறது என்ன இருக்குங்க பாருங்கள். 0 24 30 0 24 30. இது 3 தான் நமக்கு இருக்குது. அடுத்தது ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ மைனஸ் சி. ஏ செட்டு 0 6 12 18 24 30 மைனஸ் சி செட்டு பார்த்திங்கன்னா 12 15 18 15 18 அடுத்தது 21 24 27. இப்போது மைனஸ் பண்ணும்போது சேம் வேல்யூ கேன்சல் ஆகும். 12 வந்து 12 மைனஸ் 12 கேன்சல். அப்போ 18 மைனஸ் 18 கேன்சல், 24 மைனஸ் 24 கேன்சல். அப்போது இதில் கேன்சல் பண்ணால் மீதி 7 என்ன இருக்குன்னு பாருங்கள். மீதி 7 இருக்கிறது 0 6 30 0 6 30 அப்படின்னு வரும். இப்போது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், யூனியன் பண்ணணும். அப்போது ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் பியோடைய வேல்யூ 0 24 30 அடுத்தது யூனியன் ஏ மைனஸ் சி வேல்யூ 0 6 30. இப்போ ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணும்போது ஏ செட் அப்படி எழுதுவேன் 0 24 30 அப்படி இல்லையாச்சு. அடுத்து இதில் 0 வந்து யூனியன்னா சேர்க்கணும். இது கூட சேர்க்கும்போது ஏற்கனவே 0 வந்துச்சு, அதனால் எழுத தேவையில்லை. அப்போ 6 மட்டும் இங்கே எழுதுகிறோம். இப்போது கம்பேர் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் 0 6 24 30. இங்கேயும் பாருங்கள் 0 6 24 30 அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் த ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ ஏ ஈக்குவல் -2 0 1 3 5, பி ஈக்குவல் -1 0 2 5 6, சி ஈக்குவல் -1 2 5 6 7. ஸோ தட் ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி யூனியன் சி, இதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போது பி யூனியன் சினா முதல் பி செட் எழுதணும். பி செட் வந்து -1 0 2 5 6 யூனியன் சி செட்டு -1 2 5 6 7. இந்த யூனியனை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். கம்பைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செட்டு முதல் அப்படி எழுதிக்கோ. -1 0 2 5 6 எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த கம்பைன் பண்ணும்போது இதை சேர்த்துக்குவோம். இது கூட சேர்த்து எழுதும்போது பாருங்கள் -1 ஏற்கனவே இருக்குது, அது தேவையில்லை. 2 இதில் இருக்க தேவையில்லை, 5 இதில் இருக்க தேவையில்லை, 6 இருக்க தேவையில்லை. அப்போ 7 மட்டும் இங்கே எழுதிட்டால் போதும். அப்போது பி யூனியன் சி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி யூனியன் சி அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏங்கிறது -2 0 1 3 5, அடுத்தது -1 0 2 5 6 7 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ மைனஸ் பண்ணும்போது சேம் எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு செட்டில் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0 இங்கே இருக்கா, அப்போ 0 மைனஸ் 0 ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது 5 இங்கே இருக்குது 5 மைனஸ் 5 ரெண்டு கேன்சல். இப்போ மீதி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா -2 1 3. இந்த -2 1 3 அப்படிங்கிறது மீதி இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் a மைனஸ் பி. முதல் ஏ செட் எழுதுவோம். -2 0 1 3 5 மைனஸ் பி செட்டு -1 0 2 5 6. இப்போ அதை மைனஸ் பண்ணும்போது சேம் எலிமெண்ட்ஸு ஃபஸ்ட்டு செட்டில் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ இதில் பார்த்திங்கன்னா 0 மைனஸ் 0 கேன்சல். அடுத்தது 5 மைனஸ் 5 அப்படிங்கிறது கேன்சல். மீதி இருக்கிறது -2 1 3 -2 1 3 இதான் ஏ மைனஸு பி. அடுத்தது ஏ மைனஸ் சி. அப்போ ஏ செட்டு -2 0 1 3 5 மைனஸ் சி செட்டு -1 2 5 6 7. இப்போ சேம் எலிமெண்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 5 மைனஸ் 5 அது கேன்சல் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதும் போது நமக்கு இப்போ இதில் மீதி இருக்கிறது எடுத்து எழுதுகிறோம். மீதி இருக்கிறது -2 0 1 3 அப்படின்னு சொல்லி மீதி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸு சி. அப்போ ஏ மைனஸ் பி வேல்யூ இங்கே இருக்குது. இப்போ -2 1 3 இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி வேல்யூ -2 0 1 3. அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுலேயும் வரக்கூடியது, ரெண்டுலேயும் இருக்கணும். இப்போ -2 சேம் எலிமெண்ட், அதுதான் நமக்கு இன்டர்செக்ஷனுங்கிறோம். இந்த 1 1 அப்போது 3 3. அப்போ -2 1 3. அப்போ -2 1 3 அப்படிங்கிறது சேம் எலிமெண்ட், அதாவது காமன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா -2 1 3. ரைட் ஹேண்ட் சைடில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா -2 1 3. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். இப்போ ஏ செட்டு ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் a + 1 டிவைட் பை 2. ஏ மெம்பர் ஆஃப் த டபிள்யூன்னு சொல்லியிருக்கான். ஏ மெம்பர் ஆஃப் டபிள்யூனா ஹோல் நம்பர்னால் 0ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ எதில் முடியும் அப்படின்னு பார்த்தா a <= 5. அப்போ ஈக்குவல் வரதுனால 5 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ 0 to 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். அப்போது டு ஃபைண்டு ஏ அதில் பார்த்தா a = 0 1 2 3 4 5. அப்போது இதில் y ஈக்குவல் a + 1 டிவைட் பை 2. இதுதான் நமக்கு கண்டிஷன். ஃபஸ்ட் வேல்யூ 0ங்கிறத அப்ளை பண்ணுவோம். அப்போது a = 0. இப்போ y = 0 + 1 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா இந்த இடத்துல 1/2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு a = 1. அப்போ y = 1 + 1 டிவைட் பை 2. அப்போது 2/2 = 1. நெக்ஸ்ட்டு a = 2. அப்போ y = 2 + 1 டிவைட் பை 2. அப்போது 3/2 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு a = 3. அப்போது a = 3 போட்டிங்கன்னா y = 3 + 1 டிவைட் பை 2. அப்போது 4/2 அப்படின்னு போட்டால் நமக்கு 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு a = 4. அப்போது y = 4 + 1 டிவைட் பை 2. அப்போது 5/2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு a = 5. y = 5 + 1 டிவைட் பை 2. அப்போது 6/2 = 3 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அப்போ இதெல்லாம் எடுத்து எழுதலாம். அப்போ a = 1/2 1, அடுத்தது 3/2 2 5/2 அடுத்தது 3. இது நமக்கு a. நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் த பி செட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பி செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் பாருங்கள். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா b ஈக்குவல் y such that y = 2n - 1 டிவைட் பை 2. n மெம்பர் ஆஃப் த w அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டபுள்னா ஹோல் நம்பர்.
அப்போ n லெஸ் தேன் 5 லெஸ் தேன் 5னா 4 வேக்கு எடுத்துக்கணும். அப்போது ஜீரோவில் தொடங்கும், என்னோட வெளியே ஜீரோவில் தொடங்கி 5ல் முடியும். அப்போது 0 to 4 வேக்கு எடுத்துக்குவோம். அப்போ லெஸ் தேன் 5ங்கிறதுனால n ஈக்குவல் டு 4 வேக்கு எடுத்துக்கணும். இப்போ n ஈக்குவல் டு 0 to 4. அப்போ 0 to 4 வேல்யூ வந்து n ப்ளஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இப்போ இதில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த n ஈக்குவல் டு 0 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது y ஈக்குவல் the 2n minus 1 divided by the 2. இப்போ ஃபஸ்ட் வேல்யூ n வேல்யூ 0. அப்போ n ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா y ஈக்குவல் டு 2 into 0 minus 1 divided by the 2. அப்போ 0 minus 1 divided by 2. அப்போ minus 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு the n ஈக்குவல் டு 1. இப்போ y ஈக்குவல் டு 2 into 1 minus 1 divided by the 2. அப்போ 2 minus 1 divided by 2. அப்போ இந்த இடத்துல 1 by 2 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 2. அப்போ n ஈக்குவல் டு 2ன்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ y ஈக்குவல் டு 2 into 2 minus 1 divided by the 2. அப்போ 4 minus 1 divided by the 2 ஈக்குவல் டு 3 by 2 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்கள் n ஈக்குவல் டு 3ன்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ y ஈக்குவல் டு 2 into 3 minus 1 divided by 2ன்னு போகிறோம். 2 into 3னா 6. 6 minus 1 divided by 2. 6 minus 1ங்கிறது 5. இப்போ 5 by 2 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 4 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ 2 into 4 minus 1 divided by the 2. அப்போ 8 minus 1 divided by 2. அப்போது 7 by 2 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. அப்போது செட்டு b ஈக்குவல் minus 1 by 2, அடுத்தது 1 by 2, நெக்ஸ்ட்டு 3 by 2, அடுத்தது 5 by 2, அடுத்தது 7 by 2 அப்படின்னு சொல்லி வேல்யூ நமக்கு கிடைக்குது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்க்குறோம். கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா a minus b union c ஈக்குவல் டு a minus b, அடுத்தது இன்டர்செக்ஷன் a minus c அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை பார்க்குறோம். b யூனியன் c. அப்போ b செட்டு முதல் எடுத்துக்கிறோம். b செட்டு இங்கே இருக்குது. இந்த minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2, 7 by 2. அப்போது யூனியன் c செட்டு பார்த்திங்கன்னா minus 1, minus 1 by 2, 1, 3 by 2, அடுத்தது 2 அப்படிங்கிறது சி செட். இப்போ யூனியன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போது பி யூனியன் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அப்படியே எழுதிக்கலாம். minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2, அடுத்தது 7 by 2 எழுதியாச்சு. அப்போது இதை வந்து ஜாயின் பண்ணும்போது -1 எழுதிக்கலாம். -1 by 2 ஏற்கனவே இருக்க வேண்டியதில்லை, அது 1 இருக்குது. இப்போது 1ங்கிறது எழுதிக்கலாம். 3 by 2 இங்கே இருக்குது, வேண்டியதில்லை. அடுத்து 2 இருக்குது, அப்போது 2ங்கிறத எழுதிக்கலாம். இதுதான் பி யூனியன் சி. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி யூனியன் சி அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏ மைனஸ் பி யூனியன் சி. அப்போது ஏ செட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 by 2 1, அடுத்தது 3 by 2, அடுத்தது 2, அடுத்தது 5 by 2, அடுத்தது 3, அடுத்தது மைனஸ் பி யூனியன் சி minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2, 7 by 2, minus 1, 1, 2. இப்போ மைனஸ் பண்ணும்போது சேம் வேல்யூ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 by 2 minus 1 by 2 இது வந்து கேன்சல். இது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கேன்சல் பண்ணிடும். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போ 1 minus 1 கேன்சல். 3 by 2, அப்போது 3 by 2, இந்த 3 by 2 இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடுச்சு. 2 இங்கே வருது, இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. 5 by 2, அப்போ 5 by 2, இந்த 5 by 2 வரதுனால 5 by 2 minus 5 by 2 ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது 3 மட்டும் தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த 3 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ மைனஸ் பிங்கும்போது ஏ செட்டு 1 by 2, 1, 3 by 2, அடுத்தது 2, 5 by 2,
அடுத்தது 3, அடுத்தது மைனஸ் பி செட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -1/2, 1/2, 3/2, அடுத்தது 5/2, அடுத்தது 7/2ன்னு வரும். இப்போ சேம் வேல்யூ கேன்சல் ஆகிடும். 1/2 இங்கே 1/2, அப்போ 1/2 கேன்சல். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3/2 இங்கே ஒரு 3/2க்கு 3/2 3/2 மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது 5/2 இங்கே ஒரு 5/2க்கு கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்க்குறோம். மீதி இருக்க வேல்யூ 1, 2, 3. அப்போ 1, 2, 3 இதை ஏ மைனஸு பி. அடுத்தது ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ மைனஸ் சி முதல் ஏ எழுதுகிறோம். 1/2, 1, 3/2, 2, 5/2, 3. அப்போ மைனஸ் சி. சி செட்டு -1, -1, -1/2, -1/2, 1, அடுத்தது 3/2, அடுத்தது 2. இதுதான் நமக்கு சி செட். அப்போது 1/2க்கு 1/2 கேன்சல் ஆகாது. இங்கே 1 இருக்கா, 1 வந்து இங்கே 1 - 1 கேன்சல். 3/2க்கு இங்கே 3/2க்கு, அப்போ 3/2 கேன்சல். அடுத்தது 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, கேன்சல். மீதி இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மீதி வந்து பார்த்திங்கன்னா 1/2, 1/2, அடுத்தது 5/2, 5/2, 3. இப்போது என்ன செய்யணும், இன்டர்செக்ஷன் லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் பிங்கிறது 1, 2, 3 இன்டர்செக்ஷன். அடுத்தது ஏ மைனஸ் சிங்கிறது 1/2, 5/2, 3. இப்போது இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷனாக காமன் அர்த்தம். காமன் வேல்யூ பார்த்திங்கன்னா 3, 3 ரெண்டுலேயும் வரக்கூடியதாக காமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ரெண்டுலேயும் வரக்கூடியது பார்த்திங்கன்னா 3 மட்டும்தான் வரும். அப்போது 3. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைட் அப்படி நம்ம சொல்லிடலாம். இப்போ 9 சம் வெரிஃபை ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி பை வென் டயக்ராம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் எனக்கும் பாருங்கள். ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ பி இன்டர்செக்ஷன் சி தான் முதல் போடணும். அப்போ பி இன்டர்செக்ஷன் சிக்கு ஒரு டயக்ராம். அடுத்தது ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி, அதுக்கு இந்த ரெண்டாவது டயக்ராம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி, அதுக்கு ஒரு டயக்ராம். ஏ மைனஸ் சி, அதுக்கு ஒரு டயக்ராம். அப்போ ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி, அதுக்கு லாஸ்ட்டாக ஒரு டயக்ராம். டோட்டலாக இந்த சம்முக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 டயக்ராம், ரைட் ஹேண்ட் சைடில் 3 டயக்ராம்ஸ் வரும். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி எது பி அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் சர்க்கிள். இந்த சர்க்கிள் ஃபுல்லாக பி, இந்த சர்க்கிள் ஃபுல்லாக சி. அப்போது பிக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய காமன் பார்ட் அதுதான் இன்டர்செக்ஷன். அப்போ அந்த பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்தது ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ என்ன செய்யணும், பி இன்டர்செக்ஷன் சியை ரிமூவ் பண்ணுற. எதுலேருந்து ரிமூவ் பண்ணுற, ஏலேருந்து. அப்போது இதை தவிர இந்த ஷேடிங் போர்ஷன் தவிர ஏல மீதி என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்போது அந்த ஷேடிங் போர்ஷன் தவிர பி இன்டர்செக்ஷன் சி அந்த ஷேடிங் போர்ஷன் தவிர மீதி ஏல என்ன இருக்கோ அதை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ரைட். இப்போ பாருங்கள், இந்த பி இன்டர்செக்ஷன் இந்த ஷேடிங் போர்ஷனை இந்த ஏங்கிற சர்க்கிள்லேருந்து எடுத்துடும், ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த 3 பார்ட் மட்டும் வரும். அந்த 3 பார்ட் நம்ம இங்கே ஷேர் பண்ணியாச்சு. அடுத்தது ஏ மைனஸ் பி. அப்போ பி சர்க்கிளை நம்ம இந்த இடத்துல ரிமூவ் பண்ணுறோம். பி சர்க்கிளை நம்ம இந்த இடத்துல ரிமூவ் பண்ணுறோம். எதை ரிமூவ் பண்ணுறோம், பி சர்க்கிளை மறைச்சிட்டேன். எதுலேருந்து ரிமூவ் பண்ணுறோம், ஏலேருந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஏ சர்க்கிளில் மீதி என்ன இருக்கோ அதெல்லாம் ஆன்சர். அப்போது ஏ சர்க்கிளில் மீதி இருக்கிறது எல்லாமே ஆன்சர். ஏ சர்க்கிளில் மீதி என்ன இருக்குன்னு பார்த்து அதை நம்ம ஷேர் பண்ணிடுறோம். அப்போது இதான் ஏ மைனஸு பி. அடுத்து பாருங்கள் ஏ மைனஸ் சி. ஏலேருந்து சியை மைனஸ் பண்ணுறோம். சியை மைனஸ் பண்ணுறதுனால சி மணி வச்சுக்கிறேன். அப்போது ஏல தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்போது ஏல ஷேர் பண்ணுறேன். இந்த காயின் இருக்க போர்ஷன் தவிர மீதி ஏ சர்க்கிளில் இருக்கக்கூடிய பார்ட்டில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ரைட். இதுதான் வந்து ஏ மைனஸு சி. இப்போது இது ரெண்டுக்கும் காமன் இந்த 2 டயக்ராம் பாருங்கள். ரெண்டுலேயும் காமன் ஷேடிங் போர்ஷன் எதுன்னு பார்க்குறோம். இந்த போர்ஷன் மட்டும்தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போது இந்த 2 போர்ஷன் ரைட்டு. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி, ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது முதல் இதை மட்டும் போடுவோம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் போடுங்க.
சரி, இதை மட்டும் இங்கே போட்டேன். அடுத்தது இதை எடுத்து இது கூட சேர்த்துறேன். இதில் இல்லாத பார்ட் எதுன்னு பார்த்தா இந்த பார்ட்டு தான். இந்த பார்ட் மட்டும் இங்கே போட்டால் போதும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டு, இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக வருது. அப்போது இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். இந்த யூனிவர்சல் தந்திருக்காங்க, ஏங்கிற செட்டு தந்திருக்காங்க, பிங்கிற செட்டு தந்திருக்காங்க. வெரிஃபை டி மார்கன்ஸ் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி காமனாக கேட்டாங்கன்னா, டி மார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் கேட்டாங்கன்னா எனி ஒன் லா நம்ம போட்டால் போதும். காம்ப்ளிமெண்டேஷனில் 2 லா இருக்குது. அதை ஃபஸ்ட்டு லா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் ஈக்குவல் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். செகண்ட் லா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஸ் ஈக்குவல் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். அப்போது காமனாக கேட்டாங்கன்னா ஏதோ ஒரு லா போட்டாவும் போதும். இப்போது ஃபஸ்ட்டு லா நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு லாவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லாவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது பார்க்கணும், ஏ யூனியன் பி. அப்போது ஏ யூனியன் பி தான் முதல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏ யூனியன் பிங்கும் போது ஏ செட்டு 7, 8, 11, 12 யூனியன் பி செட்டு 4, 8, 12, 15. அப்போ யூனியன் போது என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செட் அப்படியே எழுதிக்கலாம். 7, 8, 11, 12 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இது கூட 4ங்கிறது ஆட் பண்ணுறோம். 4 அது 8 இங்கே ஏற்கனவே இருக்குது, 12 இருக்குது. அப்போ 15 மட்டும் இங்கே போட்டால் போதும். அப்போது 7, 8, 11, 12, 4, 15 அப்படிங்கிறது ஏ யூனியன் பி. அடுத்தது ஏ யூனியன் பி ஹோல் டேஸ். ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி ஹோல் டேஸ்க்கு ஃபார்முலா என்ன? யூனிவர்சல் மைனஸ்ஸு ஏ யூனியன் பி அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போது யூனிவர்சல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 8, 10, 11, 12, 15, 16 மைனஸ்ஸு அடுத்தது ஏ யூனியன் பி பார்த்திங்கன்னா 7, 8, 11, 12, 4, 15 அப்படின்னு வரும். இப்போ மைனஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4க்கு இங்கேயும் 4க்கு, அப்போ 4 கேன்சல். 7க்கு இங்கேயும் 7க்கு, 7 மைனஸ் 7 கேன்சல். 8 மைனஸ் 8 கேன்சல். அடுத்தது 11 மைனஸ் 11 கேன்சல். 12 மைனஸ் 12 கேன்சல். அடுத்தது 15 மைனஸ் 15ங்கிறது கேன்சல். மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 10 அண்டு 16 மட்டும்தான் வருது. அப்போது 10, 16 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம்னா ஏ டேஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஏ டேஸுக்கு ஃபார்முலா யூனிவர்சல் மைனஸு ஏ அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போது ஏ டேஸ் ஈக்குவல் யூனிவர்சல் வந்து 4, 7, 8, அப்போது 10, 11, 12, அப்போது 15, 16 அடுத்து மைனஸ் ஏங்கிறது 7, 8, 11, 12 அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், மைனஸ் பண்ணும்போது 7 மைனஸ் 7 கேன்சல். 8 மைனஸ் 8ங்கிறது கேன்சல். 11 மைனஸு 11ங்கிறது கேன்சல். 12 மைனஸ் 12ங்கிறது கேன்சல். மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏ டேஸ் ஈக்குவல் அப்போது ஒரு 4க்கு 10, 4, 10 அடுத்தது 15, 16 அப்போது 15, 16 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், பி டேஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது பி டேஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் மைனஸு பி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போ இந்த இடத்துல யூனிவர்சல் வேல்யூ பார்த்திங்கன்னா 4, 7, 8, 10, 11, 12, 15, 16 மைனஸ் பிங்கிறது அப்போது 4, 8, அப்போது 12, 15 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது சேம் வேல்யூ கேன்சல் ஆகும். 4 மைனஸ் 4 கேன்சல். அடுத்து 8 மைனஸ் 8 கேன்சல். 12 மைனஸ் 12 கேன்சல். 15 மைனஸ் 15 கேன்சல். மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 7, 10, 11, 16 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செட்டில் நம்மளுக்கு இருக்குது. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். இப்போ ஏ டேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 4, 10, 15, 16 அடுத்தது இன்டர்செக்ஷன் 7, 10, 11, 16. இது ரெண்டுக்கு காமன் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டுலேயே வரக்கூடிய நம்பர் 10, 10 அடுத்தது 16, 16. அப்போது இந்த இடத்துல 10, 16 அப்படிங்கிறது ரிசல்ட். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா 10, 16 வருது. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 10, 16 வருது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு வரும். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஏ இன்டர்செக்ஷன் பி
ஹோல் டேஷ் ஈக்குவல் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அது இது வந்து வென் டயக்ராமில் ட்ரா பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 டயக்ராம் வரும். ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி, அதுக்கு ஒரு டயக்ராம் வரும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அது ஒரு டயக்ராம். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏ டேஷுக்கு ஒரு டயக்ராம், பி டேஷுக்கு ஒரு டயக்ராம், அப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அதுக்கு ஒரு டயக்ராம். மொத்தம் 5 டயக்ராம்ஸ் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 டயக்ராம், ரைட் ஹேண்ட் சைடில் 3 டயக்ராம்ஸ். ஏ இன்டர்செக்ஷன் பி, அப்போது ஏ சைக்கிள் பி சைக்கிள் ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பார்ட், அந்த காமன் பார்ட்டுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படின்னா எக்ஸப்ட் த ஏ இன்டர்செக்ஷன் பின்னு அர்த்தம். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னா எக்ஸப்ட் த ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி தவிர, அப்போ இதை தவிர மீதி எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ண போகிறோம். இதை தவிர, சரியா? அப்போது இந்த ஷேடிங் போர்ஷனை தவிர மீதி எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னா எக்ஸப்ட் த ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு அர்த்தம். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பியை தவிர மீதி இடத்துல நாம் ஷேர் பண்ணுறோம். இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படிக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஏ டேஷ். ஏ டேஷ்ன்னு பார்க்கும்போது எக்ஸப்ட் த ஏ, ஏ சைக்கிள் முதல் பாருங்கள், ஏ எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏங்கிறது நான் மறைச்சிட்டேன். இப்போ எக்ஸப்ட் ஏ, அப்போது காயின் வச்ச இடத்த தவிர மீதி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். அதுதான் எக்ஸப்ட் ஏ. அப்போ காயின் வச்ச இடத்த தவிர எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். இதுதான் வந்து எக்ஸப்ட் ஏ. எக்ஸப்ட் ஏ அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எழுதுகிறோம். இதுதான் வந்து எக்ஸப்ட் ஏ. ஏவை தவிர அப்படின்னு அர்த்தம். எக்ஸப்ட் ஏனா ஏவை தவிர. அடுத்தது பி டேஷ். பி டேஷ்னா எக்ஸப்ட் பி, பியை தவிர. அப்போ பி சைக்கிள் விட்டுணும். பி சைக்கிள் விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறோம். பி சைக்கிளை விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம். பி சைக்கிளை விட்டுணும். பி சைக்கிளை விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணால் அதுதான் பி டேஷ், அதாவது எக்ஸப்ட் பி அப்படிங்கிற மீனிங். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் பி, பியை தவிர பி சைக்கிளை விட்டாச்சு, சரியா? பி சைக்கிளை தவிர மீது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியாச்சு. இதுதான் பி டேஷ். நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இப்போ இது ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணி போட போகிறோம். யூனியன் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஏ டேஷில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிக்கோ. அப்போது பி டேஷ் அது கூட ஜாயின் பண்ண போகிறோம். முதல் ஏ டேஷில் இருக்கிறத ஷேர் பண்ணுறேன். ஏ டேஷில் இருக்கிறத ஷேர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஏ டேஷில் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஏ டேஷில் இருக்கிறது மட்டும் முதல்ல ஷேர் பண்ணுறோம். இதுதான் ஏ டேஷ். அடுத்தது பாருங்கள், இது கூட ஜாயின் பண்ணுறேன். பி டேஷ் இதுக்காக ஜாயின் பண்ணுறோம். பி டேஷ் ஜாயின் பண்ணும்போது இந்த பார்ட்டுக்கு இல்லையா, அதுக்கு நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரும் மேலே இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டும் ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவல். அதனால் இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்.